ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வேற லெவல்ல நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்வதி அண்ட் கமருதீன் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. திருப்பியுமாடா ஆ இது ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்றதுனால லூப் அப்புறம் வந்து ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல பிக் பாஸ், அந்த மாதிரி இவங்க லூப்பாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்க்க போகிறோம். கமருதீன் வந்து பாரதிக்கிட்ட உட்காந்து திருப்பியும் எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாகணும். நீ எதுக்கு என்ன அப்படி யூஸ் பண்ண, வெளியே தப்பாக போயிடுச்சு என் பேர், ப்ளீஸ் ஏதாவது பண்ணி அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாரு வந்து சாரிடா, நான் பழசு அப்படி சொன்னேன்டா, ப்ளீஸ்டா, இங்கே பாரு, எனக்குன்னு ஒரு லைஃப் வெளியே இருக்குது. எனக்கு இனிமேல் தான் குட்டி போடணும், எனக்கு இனிமேல் தான் கல்யாணம் பண்ணணும், நானும் வெளியே போகணும், வாழ்க்கை ஒன்று இருக்குது. ஆனால் நீ என்னை இப்படி போட்டேன்னா கஷ்டமாயிடும், எனக்கு புரிஞ்சிச்சா, அப்புறம் உங்ககிட்ட நம்ம நார்மலாக பழக முடியாது, ஓகேவா டேய், அதெல்லாம் புரியுதுடா, நான் அப்படி சொல்லடா, அதை வேற வாயிடா, அது நார வாய், இது வேற வாய் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. உடனே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படி சொல்லிடு, நீ ஓப்பனாக எனக்கு பிடிக்கலண்ணா, நான் லைஃப்பில் கூட வரவே மாட்டேன், வாழ்க்கையில் தலை வச்சே கூட படுக்க மாட்டேன் அப்படி இப்படின்றான். டேய் அப்படிலாம் இல்லைடா, புரிஞ்சிக்கோடா, பிடிக்கும்டா ஒன்று, எனக்கு அந்த டைமில் அப்படி ஒன்று தோணுச்சு, அதனால நான் ஒரு முடிவு எடுத்தேன். அது சாரிடா, தப்புடா, ப்ளீஸ்டா, காலில் விட்றேன்டா, உன் காலை நக்குறேன்டா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு ஒரு அடிமையாகவே மாறிவிட்டால். கமருதீன் இதை வச்சு ரொம்ப அழகாக கேம் விளாண்டுட்டு அவனுடைய டைமென்ஷனில் ஒரு பிரேக் த்ரூ பண்ணி போயிட்டே இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, வாழ்க்கையில் வரமாட்டேன்னு சொல்லி வெளியே எஞ்சி போனவனே ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நடக்க, ரெண்டு பேரும் திருப்பி ஓகே நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டான். ஏற்றுக்கிறியா? ஆமாம் ஏற்றுக்கிறேன். சரி வாங்க, ரெண்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பார்த்துட்டு, பார்வதி நான் உன்னை லவ் பண்ணுறேன் தெரியும்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல, நான் தான் உனக்கு இருப்பேன்னு தெரியும்ல, நான் உன்னை சொன்னது கரெக்ட், தப்பு தான். ஐயோ திருப்பியுமா அவன் கோவப்பட போகிறேன் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா நான் சொன்னது தப்பு எனக்கு தெரியும், ஆனால் தயவு செஞ்சு அதை நீ புரிஞ்சுக்கோ, அது வேறு மாதிரி அந்த டோனில் நம்ம பழகவே இல்லை அந்த டைமில், அதனால் சொன்னேன். இப்போ நான் பழகிட்டேன், நீ அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, நீ நல்லவன், நாளும் தெரிஞ்சவன், பெண்களை தெய்வமாக மதிக்கிறவன், பெண்கள்னா நீ வந்து அப்படி ஒரு கோயில் கூட கட்டுவேன், அந்த மாதிரியான ஒரு மனநிலை பிடிச்சவன் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து கமருதீன் காலை நக்காத குறை விழுந்துட்டா. தப்பு தான் தப்பு தான் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பை போட்டு அவன் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டா அப்படிங்கிறது தான். சரி, சேர்ந்துட்டாங்க திருப்பி. பார்வதி அம்மா வந்து விளக்கமாறு எடுத்து ஒரு செருப்பை எடுத்து சாணியில் முக்கி அடித்தாதான் அவள் திருந்தும், கமுறுத்துலேருந்து விலைக்கு வருவா. அம்மா, பார்வதி அம்மா, பிக் பாஸ் வீட்டில் போய் விளக்கேற்றுக்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம். இதுங்க திருந்தாது போல் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இவன் கப்புக்காக வரல, கம்முக்காக வந்திருக்கா இந்த கன்றாவி பார்வதி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சை, கொஞ்சம் முகரையும் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன். அவன் இப்படி இப்போ திடீர்னு நாளைக்கு வந்து திருப்பி கேட்பான், திருப்பி ஒன்று அசிங்கப்படுத்துவான். அப்போ வார்த்தையெல்லாம் நீ மறந்துட்டியா, அவன் உனக்கு விட்ட வார்த்தையெல்லாம் நீ மறந்துட்ட, எவ்வளோ கேவலம் பாருங்க அதெல்லாம். மூஞ்சி முகரையும் பாரு. நாமினேஷன்ஸ்: கமருதீன், சுபிக்ஷா விக்கல்ஸ், அமித் கனி அரோரா, சுபிக்ஷா சபரி அரோரா, அப்புறம் அரோரா பாரு சாண்ட்ரா, சபரி பார்வதி அமித், கனி பார்வதி சாண்ட்ரா, சாண்ட்ரா விக்கல்ஸ் அமித், பார்வதி விக்ரம் அரோரா, விக்ரம் சாண்ட்ரா பாரு, திவ்யா வினோத் விக்ரம், வினோத் திவ்யா சுபிக்ஷா. இங்கே திவ்யா வினோத்தை போட்டாங்கல்ல, ஸ்மார்ட் பிளே கிடையாது, அவங்க வினோத்தை கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா நாமினேஷன் வந்தாங்கன்னா வினோத் வந்து ஓட்டு ப்ரூவ் பண்ணிடுவார், திவ்யாவை ஜெயிக்க முடியாது. அந்த அறிவு கூட இல்லை பார்த்தீங்களா, கேமர் இருக்கிறா கேட்டால். திவ்யா கேம் ஆட தெரியாதுன்னு புரிஞ்சிச்சா. இப்போ ஓட்டு போடாமல் இருந்தால், ஒரு ஓட்டு கன்சிடர் பண்ணாமல் இருந்திருந்தால் வினோத் வந்திருக்க மாட்டார்ல. பிக் பாஸ் தெரில, ஒரு ஓட்டா 2 ஓட்டான்னு அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி கன்சிடர் பண்ணுறான்னு நமக்கு தெரியல, அது பண்ணோன்னு நான் சொல்கிறேன், ஓகேவா. வினோத் எடுத்துன்னு திவ்யா பண்ணார், சுபிக்ஷா பண்ணார், நல்ல கமருதீன் சுபிக்ஷா பண்ணி உள்ளே கூட்டு வந்துட்டான், 2 ஓட்டு ஆகிடுச்சு. அரோராவை அமிட் பண்ணிட்டாரு, சுபிக்ஷா பண்ணிட்டா, அப்புறம் பார்வதியும் பண்ணிட்டா, அரோரா வந்துட்டா. சாண்ட்ரா விக்ரம் பண்ணிட்டாங்க, கனி அப்புறம் அரோரா பண்ணிட்டாங்க. சரி, அப்போ சாண்ட்ரா உள்ளே வந்துட்டா. கனி வந்து ஒரே ஒரு ஓட்டு தான் அமித் பண்ணது,
அதே மாதிரி வினோத் வந்து ஒரே ஒரு திவ்யா பண்ணுது. மிச்சம் எல்லாமே மாற்றி மாற்றி நாமினேட் பண்ணிட்டாங்க. ஓகே. சுபிக்ஷா உள்ளே வந்துட்டா, அமித் உள்ளே வந்துட்டாரு, பாரும் உள்ளே வந்துட்டா, திவ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு தான் வராளா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவள் எஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வினோத் போட்டிருக்காரு. ஸோ திவ்யா, வினோத், கனி எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஓட்டு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு ஓட்டு வந்து இருக்கிறாங்களான்னு. மிச்சம் எல்லாருமே 2 ஓட்டு. ஸோ வேறு லெவல் பிக் பாஸ் இப்போ தான் நாமினேஷன் முடிவுகள் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே நாமினேஷனுங்க. சரியா? கமருதீனை தவிர 10 பேரும் நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ வேறு லெவல் திருவிழா தான். இனிமேல் எவன் போனால் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் இனிமேல் கேம். ஓகே. ஸோ யார் கம்மியாக இருக்காங்களோ வெளியே போகட்டும் அப்படின்ற அந்த டைமென்ஷனில் கேம் போகுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.